Hi friends, I'm Maheshwam, grade 6. நம்ம இன்னைக்கு electricity and circuits பத்தி பார்க்க போறோம். Introduction. Electricity is one of the important components in our day-to-day life. We use electricity for many purposes. It makes many tasks easier in a world. One cannot think of a day without electricity. எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸா இருக்கு. நம்ம எலக்ட்ரிசிட்டியை நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம வேர்ல்ட்ல இருக்க நிறைய டாஸ்க ஈஸியரா மாத்துது. ஒரே ஒரு நாள் மட்டும் நம்மளால எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. Electrical appliances like heaters, TVs, fans, ACs, refrigerators, etc. run on electricity supplied to our homes from the power station. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அதாவது ஹீட்டர்ஸ், டிவி, ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றது மூலமா தான் ஒர்க் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வருது. லார்ஜ் மிஷின்ஸ் கால்ட் ஜெனரேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இன் பவர் ஸ்டேஷன்ஸ். பவர் ஸ்டேஷன்ஸ்ல பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் ஜெனரேட்டர்ஸ். இதுதான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. Electricity was first discovered in 6600 BC by Thales de Miletus, a Greek philosopher. 600 BCல a Greek philosopher Thales de Miletus ஆல உருவானது தான் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இவங்க தான் Thales de Miletus. இவங்க தான் எலக்ட்ரிசிட்டி 600 BCல first invent பண்ணாங்க. Electricity or electric current is the flow of electric charges passing per unit time. Electricity இல்லனா electric currentங்கிறது flow of electrons தான் நம்ம அப்படி சொல்றோம். Electricity is a form of energy. All the appliances do not run on the electricity made at power stations. Some use other sources of electricity, cell or battery. Electricity வந்து ஒரு form of energy. எல்லா applianceஸுமே பவர் ஸ்டேஷன்ல செய்யற எல்லா அப்ளையன்சஸுமே எலக்ட்ரிசிட்டியால ரன் ஆகாது. சிலது வந்து வேற சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆகும். அதாவது செல் அப்புறம் பேட்டரி மூலமா. Electric cell. An electric cell is a device which converts chemical energy into electrical energy. ஒரு எலக்ட்ரிக் செல் வந்து ஒரு டிவைஸ். அது வந்து கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். It acts as a source of electricity. Electric cells are available in various sizes and shapes. Electric cell வந்து ஒரு source of electricity. இந்த எலக்ட்ரிக் செல்ஸ்லாம் வேற வேற ஷேப்ஸ் சைஸ்லாம் அவைலபிளா இருக்கு. They are used in clocks, remote controls, cameras, toys, etc. இதெல்லாம் clock, remote, camera, toys, mobiles இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இதான் ஒரு செல். இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்னு ரெண்டு இருக்கும். Do you know terminals of an electric cell should never be joined without connecting them through electric switch or an electric device. ஒரு எலக்ட்ரிக் செல்லோட டெர்மினல்ஸை நம்ம எப்பவுமே டைரக்டா ஜாயின் பண்ணக்கூடாது. அதுல ஏதாவது ஸ்விட்ச் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தாதான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒருவேளை அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகிடும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். The mostly common used electric cell is the dry cell. The dry cell contains a paste of ammonium chloride inside a zinc container. In the paste, a container containing powder, manganese dioxide and carbon is placed. Most common use பண்ற electric cell தான் dry cell. Dry cellல அமோனியம் குளோரைட் பேஸ்டா இருக்கும். அது வந்து ஜிங்க் கண்டெய்னருக்குள்ள இருக்கும். இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க பேஸ்ட்ல மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்புறம் கார்பன் உள்ள இருக்கும். The container has microscopic holes in it through which a chemical reaction takes place between ammonium chloride paste and powdered manganese dioxide. The whole cell is then sealed. The containerல microscopic holesலாம் இருக்கும். இது மூலமா தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அம்மோனியம் குளோரைடுக்கும் மேங்கனீஸ் டை ஆக்சைடுக்கும். அப்புறம் இந்த ஹோல் செல்லுமே சீல் பண்ணப்பட்டிருக்கும். The chemicals inside the dry cell produce electricity. Every dry cell has two terminals. The tip of the metal cap is the positive terminal and the base is the negative terminal.
இந்த எலக்ட்ரிக் செல்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லா ட்ரை செல்க்குமே 2 டெர்மினல்ஸ் இருக்கும். மேலே இருக்க அந்த மெட்டல் டிப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அப்புறம் பேஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜிங்க் கண்டெய்னருக்குள்ள அமோனியம் ஆக்சைடு இருக்கும். இந்த ஆக்சைடு பேஸில் தான் மேங்கனீஸ் அப்புறம் கார்பன்லாம் இருக்கும். மேலே இருக்க இந்த மெட்டல் கேப் தான் பாசிட்டிவ் டெர்மினல், அப்புறம் கீழே இருக்க இந்த பேஸ் தான் நெகட்டிவ் டெர்மினல். இதெல்லாம் தான் ஒரு ட்ரை செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். Do you know a dry cell was invented by a French scientist Georges Leclanché in 1866. It is never dry from inside. ஜார்ஜஸ் லெச்சான்சேங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்டால உருவாக்கப்பட்டது தான் ட்ரை செல். இது வந்து 1866ல உருவானது. இது வந்து உள்ள எப்பவுமே ட்ரையாவே இருக்காது. Once the chemicals inside the dry cell are used up, it stops producing electricity. ஒரு ட்ரை செல்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் எப்போ யூஸ் ஆயிருக்கோ அப்போ அது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். After this, the cell has to be replaced. This type of cell is called an primary cell. எந்த செல்ல நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாதோ அதுதான் நம்ம பிரைமரி செல்னு சொல்லுவோம். There are other types of cells which can be recharged by connecting them through a source of electricity. The chemical reaction involved is irreversible and can be used repeatedly. These are called secondary cells. நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச். இதை நம்ம திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம செகண்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். Car batteries are made up of 6 such cells connected to each other. A cell and a battery are not same. A cell is a single unit, whereas 2 or more cells can be connected end to end to make a battery. Car batteryலாம் 6 செல்ஸால உருவானது. ஒரு செல்லும் ஒரு பேட்டரியும் சேம் கிடையாது. செல்லுங்கிறது ஒரு சிங்கிள் யூனிட், அதே பேட்டரிங்கிறது 2 or more cell end to end ஜாயின் இருக்கிறது தான் நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி செல். இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி செல் வந்து நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாது, அதே செல்லை நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியும். In a battery, the positive terminal of one cell is connected to the negative terminal of the other cell. ஒரு பேட்டரியில பாசிட்டிவ் டெர்மினலோட ஒரு பேட்டரியில ஒரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இன்னொரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல்ல ஜாயின் ஆயிருக்கும். Another type of cell is button cell. It is small, almost the size of a button. It is used as a small electronic devices such as wristwatches, calculators, hearing aids, etc. இன்னொரு டைப் ஆஃப் செல் இருக்கு, அதுதான் பட்டன் செல். அது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், அது வந்து ஒரு பட்டன் சைஸ்க்கு இருக்கும். இது வந்து சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதாவது ரிஸ்ட் வாட்சஸ், கால்குலேட்டர்ஸ், ஹியரிங் எய்ட்ஸ், இன்னும் சில இதுல. Some button cells are primary and some are secondary cells. சில பட்டன் செல்ஸ்லாம் பிரைமரி செல்ஸா இருக்கும், அதே சிலதெல்லாம் செகண்டரி செல்ஸா இருக்கும். There are cells do not use chemical as a source of electricity. One of them is a solar cell. சில செல்ஸ் இருக்கு, அது வந்து கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணாது, அதுதான் நம்ம சோலார் செல்லுன்னு சொல்லுவோம். அது வந்து சன்ல இருக்க எனர்ஜி எடுத்துக்கும். Solar cell converts the solar energy directly into electricity. If we could collect all the solar energy that reaches the earth, we could easily provide electricity to our homes, offices and schools free. The solar cell வந்து சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம எர்த்ல கிடைக்கிற எல்லா சோலார் எனர்ஜியுமே நம்ம கலெக்ட் பண்ணோம்னா நம்மளோட ஹோம், ஆஃபீஸ், ஸ்கூல் இதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாவே எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் லேயர்ஸ் ஆஃப் சோலார் செல். இங்கே பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் ஃப்ரேம், அது கீழே டெம்பர் கிளாஸ், அது கீழே EVA, அப்புறம் சோலார் செல்ஸ் அதே மாதிரி இருக்கும். To make your own battery to produce electricity, take 7 medium-sized potatoes. In each potato, insert a zinc strip on one end and a copper strip on the other end. Connect the zinc strip
of one potato to the copper strip of the other potato using copper wires. Connect the electric bulb as shown in the figure. You will see that as soon as you connect the bulb, it glows. The bulb glows because the whole arrangement of potatoes acts like a battery. Do you know? Citrus fruits can produce electricity through chemical reaction because they contain acids. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுக்குள்ள ஆசிட்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். Electric bulb. An electric bulb is an electric light source. It has an outer case made up of glass which is fixed on a metallic base. Electric bulbங்கிறது ஒரு electric light source. இதுக்கு அவுட்டர் கேஸ் இருக்கு. இது வந்து கிளாஸால உருவாயிருக்கும். இந்த glass outer case வந்து ஒரு metallic base கூட கனெக்ட் ஆயிருக்கும். The wire inside the glass case is made of tungsten. It serves as a filament of the bulb. The inner side of the electric bulb is first evacuated and then filled with mixture of inert. Inert means does not react. Gases like argon, neon and nitrogen. இந்த கிளாஸ் கேஸ்க்குள்ள இருக்கிற ஒயர் தான் நம்ம டங்ஸ்டன்னு சொல்லுவோம். இந்த டங்ஸ்டன் வந்து ஃபிலமெண்டா ஆக்ட் ஆகுது. இந்த இன்னர் சைடு ஆஃப் இந்த பல்ப் வந்து ரொம்ப வேக்யூமா இருக்கும். இது வந்து வேக்யூமா இருந்தா இதால சரியா ஒர்க் பண்ண முடியாது. அதனால இது வந்து இன்னர்ட் கேஸால ஃபில் ஆயிருக்கும். இன்னர்ட்னா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது அதுல. அதாவது ஆர்கான், நியான், நைட்ரோஜன் இந்த மாதிரி ஏர் கூட எல்லாம் அது ரியாக்ட் ஆயிருக்கும். அது இப்போ வந்து ஆக்சிஜன் மாதிரியான ஹெவி கேஸஸா இருந்ததுன்னா அது வந்து அது ரொம்ப ஃபிலமெண்ட் ரொம்ப ஹீட் ஆகுறதுனால ஆக்சிஜன் மூலமா அது வந்து ஈஸியா ஃபயர் ஆயிடும். The lower end of the metal casing is filled with an insulator. The bottom of the bulb and the metal case acts as two terminals of the bulb, positive and negative. Metal cap ஓட bottom வந்து ஒரு இன்சுலேட்டரா உருவாயிருக்கும். இந்த பல்போட பாட்டம் அதாவது இந்த மெட்டல் கேஸோட பாட்டம் வந்து ரெண்டு டெர்மினல்ஸ் ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். When the two terminals are joined to this electric cell, the electric current flows through the filament which get heated up and starts glowing. இந்த டூ டெர்மினல்ஸும் ஒரு எலக்ட்ரிக் செல் கூட ஜாயின் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபிலமெண்ட் மூலமா டிராவல் ஆகி அது ஹீட் ஆகி அது வந்து க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். Tungsten is a hard gray metallic element with a very high melting point used to make electric bulb filaments. டங்ஸ்டன்ங்கிறது ஒரு ஹார்ட் கிரே மெட்டாலிக் எலிமெண்ட். இதுக்கு ரொம்பவே ஹையான மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் எலக்ட்ரிக் பல்போட ஃபிலமெண்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் அ பல்ப். இங்க மேல இருக்கிறது கிளாஸ் ஃபில்லிங்ஸ், அப்புறம் இங்க இருக்கிறது கேஸ், அப்புறம் இங்க இருக்கிறது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், அதுக்கப்புறம் இங்க கீழே இருக்கிற சப்போர்ட் வயர்ஸ், அப்புறம் இங்க இருக்கிறது அந்த மெட்டல் கேசிங். இங்கதான் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கும். Do you know CFL stands for compact fluorescent lamp, which is used to provide energy efficient light. CFL வந்து compact fluorescent lampக்கு full form. இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டை ப்ரொவைட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. LED stands for light emitting diode. LEDs are more efficient than normal bulb and CFLs to produce light. LED வந்து light emitting diode full form. இந்த LEDsலாம் நார்மல் பல்போட ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் பல்ப். இதெல்லாம் CFL பல்ப்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இது இருக்கும். LED lamp. இங்க பாத்தீங்கன்னா இதுவும் parts of the lamp தான். Electric current, a setup of consisting of the elements like an electric cell and an electric bulb, electric switch and electric wires joined together in such a way that the electric current can flow along the closed loop is known as electric circuit. ஒரு செட்டப்ல எலக்ட்ரிக் செல், எலக்ட்ரிக் பல்ப், ஸ்விட்ச், எலக்ட்ரிக் வயர்ஸ், இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ் ஜாயின் ஆகி எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு லூப்ல டிராவல் ஆகுது நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்லுவோம்.
In electric circuit, electric current flows from positive terminal to the negative terminal of the electric cell. The terminal at the higher potential is called the positive terminal and one at the lower potential is called the negative terminal. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு டிராவல் ஆகும். ஒரு டெர்மினல் வந்து எதுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் சொல்றோம். அதே எந்த டெர்மினலுக்கு லோவர் பொட்டன்ஷியல் இருக்கோ அதை நம்ம நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் சில டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட். இங்க பாத்தீங்கன்னா இங்க பல்ப் வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம நிறைய காம்போனன்ட்ஸ் வச்சுக்கலாம். Activity corner to learn to make an electric circuit to light up an electric bulb. Take an electric bulb, an electric cell and 4 electric wires with different colored plastic coverings. Remove the plastic coverings a little from each end of the electric wires. Now join the base ends of the 2 electric wires to the electric bulb as shown in the figure. Use tape to fix the electric wires to electric cell and the electric bulb. Join the electric wires in different ways as shown in the figure. Find out in which of the cases does the bulb glows and in which cases does not glows. Observations. The electric bulb glows in cases A and F only. Where the electric circuit is complete, forms a closed loop. Illustrations. How does the bulb glow in circuit? When it is connected to an electric cell. When the terminals of the bulb are connected with the electric cell by wires and a current passes through the filament of the bulb, it makes the bulb glow. ஒரு பல்ப் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக் செல் கூட ஒரு பல்ப் கனெக்ட் ஆயிருக்கும்போது அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்ல அது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ வந்து பல்போட டெர்மினல்ஸ் வந்து ஒயர்ஸ் மூலமா எலக்ட்ரிக் செல் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது மூலமா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த ஃபிலமெண்ட் மூலமா டிராவல் ஆகி அது வந்து அந்த பல்பை க்ளோ பண்ண வைக்குது. How does an electric bulb get fused? Electric bulb may get fused due to break in its filament. A break in the filament of bulb means break in the path of current between the terminals of electric cell. ஒரு எலக்ட்ரிக் பல்ப் எப்படி ஃபியூஸ் ஆகுது? ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வந்து எப்படி ஃபியூஸ் ஆகுதுன்னா அதோட ஃபிலமெண்ட் உடையறனாலயோ இல்ல அந்த எலக்ட்ரிக் கரண்டோட பாத் பிரேக் ஆகிறனாலயோ இருக்கலாம். What is the direction of the electric current flowing is a closed circuit. The electric current is a closed circuit always flows from positive terminal to the negative terminal. ஒரு closed circuitல electric current வந்து எந்த directionல flow ஆகும்? ஒரு closed circuitல electric current வந்து positive terminalல இருந்து negative terminalக்கு வரும். Electric switch. One of the most important components of an electric circuit is switch. ஒரு electric circuitல ரொம்ப முக்கியமான component தான் switch. A switch is a pair of metals connecting used to open or close a circuit. Switch வந்து ஒரு ரெண்டு pair of metals அது வந்து circuitஐ close பண்றதுக்கு இல்ல open பண்றதுக்கு யூஸ் பண்றோம். When the switch is on, it allows current to flow and when the switch is off, prevents the flow of electric current. Switch வந்து எப்போ ஆன்ல இருக்கோ அப்போ வந்து electric current அது தாண்டி flow பண்ண வைக்கும். அதே switch ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது electric current flow பண்ண விடாது. In other words, a switch is a simple device that either breaks the circuit or completes it. நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா switch வந்து ஒரு simple device. அது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பிரேக் பண்ணும் இல்லைன்னா அதை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்விட்சஸ். Activity corner. To make your own switch. On the wooden board, fix 2 drawing pins away from each other at a distance, a little less than the length of a safety pin. Attach one piece of the copper wire to each of these pins. To one end of a copper wire, connect a bulb to the end of the other copper wire. Join the positive terminal of the cell. Join the third wire to the other terminal of the bulb on the one end and the negative terminal on the cell on the other end.
Now attach the safety pin to the drawing pins. Keep its other end free. When we allow the free end of the safety pin to touch the drawing pin, the bulb glows. When we leave it to loose, the bulb does not glow. This is because current flows when the circuit is complete. Switch help a switch helps to control the flow of current by breaking or making the circuit. Circuit symbols. Scientists have designed some symbols for electrical components like the cell, battery, switch, electric bulb, and connecting wires, etc., which are easier to draw. சயின்டிஸ்ட்லாம் இப்போ வந்து நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற சர்க்கியூட்டை அதை நம்ம டிராயிங்கில் நம்ம பண்ணுறதுக்கு சில சிம்பிள்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் லைன், அப்புறம் ஒயர்ஸ் வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆகுறது, அதுவும் கனெக்ட் ஆகாமல் இன்டர்செக்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ், அப்புறம் ஒயரில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைன், அப்புறம் செல்க்கு இது, அப்புறம் பேட்டரிக்கு இது இருக்கும், ஓப்பன் ஸ்விட்ச் ஆர் க்ளோஸ்டு ஸ்விட்ச், அப்புறம் எலக்ட்ரிக் பல்ப்க்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. Electric torch. An electric torch is an artificial source of light. It consists of an outer plastic case to provide insulation. Electric torch வந்து ஒரு artificial source of light, bulb மாதிரி. இதுக்கு அவுட்டர் கவரிங் இருக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கால உருவாயிருக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்து இன்சுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. Inside the torch, two cells with the positive of the one connected to the negative terminal of the other end. டார்ச்க்குள்ள ரெண்டு செல்ஸ் இருக்கும். அதுல ஒரு செல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இன்னொரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல்ல ஜாயின் ஆயிருக்கும். These two, when connected correctly, complete the circuit and the path provide electric current to flow. எப்போ இந்த ரெண்டு செல்ஸ் ஜாயின் ஆகுதோ கரெக்டா, அப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட பாத்தை கம்ப்ளீட் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட் அதில் ஃப்ளோ பண்ண வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு செல்ஸ் இருக்கும். இங்கே ஒரு செல்லோட பாசிட்டிவ் வந்து இங்கே பல்போட பாசிட்டிவ்க்கு கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் அதே செல்லோட நெகட்டிவ் வந்து இன்னொரு செல்லோட பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் இன்னொரு செல்லோட நெகட்டிவ் வந்து பல்போட நெகட்டிவ்க்கு கனெக்ட் ஆயிருக்கும். இங்கே இருக்கிறது தான் ஸ்லைட் ஸ்விட்ச். Shown in the figure, a slider is placed to the switch, the torch on or off. The metal spring is placed at the bottom to make contact with the switch and complete the electric circuit. It is attached to the negative terminal of the lower cell and connects it to the base terminal of the circuit, torch bulb. இந்த ஃபிகர்ல நீங்க பார்த்த மாதிரியே அங்க ஒரு ஸ்லைட் ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்லைட் ஸ்விட்ச் வந்து டார்ச் ஆனோ இல்லை ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங் இருக்கு. இது வந்து கீழே இருக்க அந்த ஸ்விட்சுக்கும் அந்த ஒயருக்கும் உள்ள கான்டாக்டை அது அதிகப்படுத்துது. இதில் இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து லோவர் செல்லில் இருக்கும். அப்புறம் இது வந்து மேலே இருக்க எலக்ட்ரிக் செல்லோட பேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து டார்ச்சை க்ளோ பண்ண ஹெல்ப் பண்ணும். A reflector is placed around the bulb so the light from the torch covers a greater distance and also much brighter. The torch bulb works just like an electric bulb. டார்ச் லைட்ல இருக்கிற பல்பை சுற்றி ரிஃப்ளெக்டர் இருக்கும். அதனால அந்த லைட் வந்து நிறைய டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணும், அப்புறம் ரொம்ப பிரைட்டராகவும் இருக்கும். இந்த டார்ச் வந்து ஒரு எலக்ட்ரிக் பல்போட ரொம்ப சிமிலராக தான் ஒர்க் ஆகும். The two cells inside the torch convert their chemical energy into electrical energy to make the bulb glow. இந்த டார்ச்குள்ள இருக்க ரெண்டு செல்ஸ் வந்து அதோட கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பல்பை க்ளோ பண்ண வைக்குது. 3-pin plug. A 3-pin plug contains 3 wires, namely the live, neutral, and earth wire. In a plug, the live wire generally red and the neutral wire generally black. They are 2 wires that form complete circuit with a household appliance. 3-pin plugல 3 wires இருக்கும். அதாவது live, neutral, earth wireன்னு 3 இருக்கும். அந்த plugல live wire வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதே நியூட்ரல் wire வந்து black கலர்ல இருக்கும். இந்த ரெண்டு வயர்ஸும் தான் ஒரு ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்ஸோட கம்ப்ளீட் சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுது. The earth wire usually green, thus isn't normally the part of the circuit. It is included as a safety wire.
எர்த் ஒயர் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு சர்க்கியூட்டோட இதுல இருக்காது. இது வந்து ஒரு சேஃப்டி ஒயரா நம்ம கன்சிடர் பண்றோம். It is connected to earth, which is usually through a large metal spike buried under the earth. இது வந்து earth கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து ஒரு லார்ஜ் மெட்டல் ஸ்பைக் மூலமா எர்த்துக்கு அடியில இது பரி பண்ணப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த 3 pin plug. இங்க வந்து இதான் எர்த் ஒயர், இங்க இருக்கிறது தான் லிவ் ஒயர், இங்க இருக்கிறது நியூட்ரல் ஒயர். இங்க இருக்கிறது தான் அந்த கேபிள கிரிப் பண்றதுக்கான யூஸ் பண்ற இடம். இதுதான் அந்த ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் பத்தி நம்ம படிப்போம். The live wire is connected to a fuse on the live pin. Live wire வந்து fuse கூட கனெக்ட் ஆகி live pin கூட கனெக்ட் ஆயிருக்கும். The electric current uses the live wire as its root in. இந்த live wire தான் இந்த electric current வந்து live wire தான் உள்ள போறதுக்கு யூஸ் பண்ணுது. The neutral wire is the route the electric current takes when it exits an appliance. Therefore, the neutral wire has a voltage close to 0. Neutral wire தான் electric current வெளிய ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த neutral wireக்கு 0 கிட்ட வோல்டேஜ் இருக்கும். The earth wire is connected to the earth pin, and it is when the appliance has a metal casing to take any current away from the live wire, it comes with contact with the casing. Earth wire வந்து earth pins கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல இருக்கிற மெட்டல் கேசிங் கூட ஜாயின் ஆயிருக்கும். இப்போ வந்து கரண்ட் வந்து live wire கிட்ட போச்சுன்னா இது வந்து இந்த earth wire வந்து மெட்டல் கேசிங் கூட கான்டாக்ட் பண்ணும். Competition window. The components of the electric circuit can be connected in a series or parallel or combination of both. Componentsலாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து சீரியல் கனெக்ஷன் இல்லைன்னா parallel கனெக்ஷன் இல்லைன்னா ரெண்டுத்தோட கனெக்ஷனா கூட நம்ம இருக்கலாம். சீரியல் கனெக்ஷன். Components connected in the series or connected along a single conductive path, so the same current flow through all the components, but the voltage is different across each components. Hence, 4 identical bulbs W, X, Y, and Z are connected in the series through a battery and a switch. Serial connectionல இப்போ வந்து 4 பல்ப்ஸ் இருக்குன்னா அதோட பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து அந்த 4தோட பாசிட்டிவ்க்கும் போகும். அதே பேட்டரியோட நெகட்டிவ் வந்து அதோட எல்லா நெகட்டிவ்க்கும் போகும். இது மூலமா வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா கரண்ட் சேமா இருக்கும். Parallel connection. Components connected in the parallel or along a multiple paths so that the current can split up and the voltage applied is same across each component. Hence, the 4 identical bulbs PQ, R, and AS are connected in a parallel through a battery and a switch. இப்போ பார்த்தீங்கன்னா parallel connectionல அது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து எல்லாத்தோட பாசிட்டிவ்லயும் இருக்கும். பேட்டரியோட நெகட்டிவ் வந்து எல்லாத்தோட நெகட்டிவ்லயும் ஜாயின் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த parallel and serial connection. இப்போ வந்து serial connectionல வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து இங்க ஒரு பல்போட பாசிட்டிவ்க்கு என்டர் ஆகும். அதுல இருந்து இன்னொரு அந்த பல்போட நெகட்டிவ் வந்து அது இன்னொரு பல்போட பாசிட்டிவ்க்கு ஜாயின் ஆகும். அந்த பல்போட நெகட்டிவ் வந்து அது இன்னொரு பல்போட நெகட்டிவ்க்கு ஜாயின் ஆகும். இந்த பல்போட நெகட்டிவ் வந்து இது இங்க பேட்டரியோட நெகட்டிவ்க்கு ஜாயின் ஆகும். இது மூலமா அது வந்து சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணுது. இதுதான் parallel connection. பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து மூணு பல்போட பாசிட்டிவ்க்கு கனெக்ட் ஆகும். அதே இங்க பேட்டரியோட நெகட்டிவ் வந்து 3தோட நெகட்டிவ்லயும் ஜாயின் ஆகும். Conductors and insulators. A material that allows electric current to pass through it is called a conductor of electricity. Example of conductors are copper, iron, gold, silver, aluminum, etc. எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட்டை அது மூலமா பாஸ் பண்ண வைக்குதோ அதில் வந்து நம்ம கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அயர்ன், கோல்ட், சில்வர், அலுமினியம், சில்வர் ஸ்பூன் இதெல்லாம் தான். A material that does not allow electric current to pass through them is called an insulator of copper wire electricity. Examples: insulator or glass, leather, ebonite, paper, rubber, mica, wood, etc. எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் அது மூலமா பாஸ் பண்ண கூடாதோ அதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்றோம். இதெல்லாம் தான் காப்பர் வயர்ஸ் சுத்தி இருக்கிற இன்சுலேட்டர்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், லெதர், பேப்பர் இதெல்லாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் இப்போ வந்து இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மெட்டாலிக் பின்ஸ், அலுமினியம் கண்டக்டர்ஸ், ஃபிலாமெண்ட் இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். அதே இன்சுலேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இன்சுலேட்டர்ஸ். Both conductors and insulators are important in using electricity. Whenever we want to make a circuit to electric current in some way, for the example, to a light bulb, run a fan, etc., we use wires made up of metals which are good conductors, but we cannot use bare wire as it may be dangerous. இந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸுமே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா, அதாவது ஒரு லைட் பல்ப் எரிய வைக்கணும்னா இல்லை ஃபேனை சுற்ற வைக்கணும்னா அதில் அந்த வயர்ஸில் மெட்டல் வயர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதை நம்மளால் வெறும் வயர் வச்சு நம்ம பண்ணோம்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். Therefore, wires are always covered with an insulating material such as plastic. அதனால தான் வயர்ஸ்லாம் இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் கவர் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது பிளாஸ்டிக் மாதிரி. அவுட்டர் கவரிங் ஆஃப் மெனி டிவைசஸ் லைக் ஃபேன், ஸ்விட்ச், எக்ஸெட்ரா ஆர் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் சச் அஸ் பேக்லைட். சில டிவைசஸில் அவுட்டர் கவரிங்ஸ் வந்து அதாவது ஃபேன், ஸ்விட்ச் இதெல்லாம் இதோட இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் உருவாயிருக்கும், அதாவது பேக்லைட் மாதிரி. திஸ் சேவ்ஸ் யூ ஃப்ரம் கெட்டிங் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். இது வந்து ஷாக்ஸ்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். Activity corner: to identify conductors and insulators from a given set of materials. Adult supervision required. Fix the bulb and the cell on the cardboard sheet of wood as shown in the figure. Touch the wood-free ends of the wire to the two ends of the various objects such as the metal scale and eraser, a glass, the tip of your pen, the tip of your pencil lead, the pointed portion on the flat portion or the back of the pencil, salt solution in the bowl, and so on. Bulb will glow if the object you touch with the free ends of the wire is a conductor. The bulb will not glow if it is an insulator. This way you will be able to classify various conductors and insulators. Do you know silver conducts electricity better than the other metal, but copper wire is used in electrical wires because silver is more expensive than copper. Silver வந்து மற்ற மெட்டலை விட நல்லா சூப்பராகவே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆனால் ஏன் காப்பர் வயர்ஸை யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஏன்னா சில்வர் வந்து காப்பரை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. Illustrations: thus pure water conducts electricity. If not, can we do to make it conducting? No, the pure water does not conduct electricity. Pure water can be made conducting by dissolving salt in it. Pure water வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? அப்படி இல்லைன்னா அதை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண வைக்கிறது? பியூர் வாட்டரால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. அப்படி நம்ம கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா அது கூட நம்ம சால்ட்டை டிசால்வ் பண்ணணும். The handles of tools like screwdrivers used by electricians usually made of plastic or rubber. Why? Screwdrivers, electricians use பண்ண screwdrivers handles இது screwdrivers ஓட handlesலாம் ஏன் பிளாஸ்டிக் இல்லைன்னா ரப்பரால உருவாக்குன்னு தெரியுமா? Plastic is an insulator, so plastic help in preventing accidental electric shocks. Plastic அப்புறம் ரப்பர் வந்து insulating material. அது வந்து நம்மள ஆக்சிடென்டல் எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். Classify the following as conductors or insulators: glass, pin, needle, key, iron nail, plastic scale, eraser, coin. இப்போ வந்து கண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸை நம்ம பிரிக்கணும். கண்டக்டர்ஸ் வந்து நீடில், கீ, அயன் நெயில் அப்புறம் காயின். இன்சுலேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா கிளாஸ், பென், பிளாஸ்டிக் ஸ்கேல், எரேசர். Safety measures: electricity can be dangerous if you do not handle the electrical devices carefully. There are certain safety devices which are used to avoid hazards of electricity. Electricity எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், அதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா இதுக்கெல்லாம் சில சேஃப்டி டிவைசஸ் இருக்கு. இது வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுறதுலேருந்து இது காப்பாற்றும். Do you know your body is a connector of electricity? Therefore be careful
when you handle an electrical appliance. நம்மளோட பாடி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். அதனால நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Fuse is one of the safety devices used for protecting the circuit due to the short circuit or overloading the circuit. Fuse வந்து one of the safety devices. இது வந்து சர்க்யூட்டை ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கோ இல்லை ஓவர்லோட் ஆகிறதுக்கோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. Whenever something goes wrong in a circuit, the fuse must break the supply of current and therefore saves the appliances. இப்போ ஏதாவது சர்க்யூட்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகி அதை கரண்டோட சப்ளையை ஸ்டாப் பண்ணிடும். அதனால அந்த அப்ளையன்சஸை அது காப்பாற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபியூஸ். இங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து அது ஏதாவது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸும் இது மெல்ட் ஆகிடும். Do you know fuse is a short form of fusible link? It consists of metal wire that melts easily when current exceeded a safe value. Fuse வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் fusible link. இதில் மெட்டல் வயர் இருக்கும். இந்த மெட்டல் வயர் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடியது. எப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி சேஃப் வேல்யூ ஏறுதோ அப்போ அது ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஜென்ரலி இட் இஸ் அன் alloy of tin and lead having composition of 63% and 37% respectively. ஜென்ரலாக அது வந்து டின் அண்ட் லெட்டோட மிக்சர்னு சொல்லலாம். டின் வந்து 63% இருக்கும், லெட் வந்து 37% இருக்கும். Earthing. Wire with green insulation is used as safety measure. It ensures that any leakage of current to an appliance having metallic body does not give any severe shock to the user. The green wire, இந்த green insulation போட்டிருக்க wire வந்து ஒரு சேஃப்டி மெஷரை யூஸ் பண்ணப்படுது. இது வந்து ஏதாவது கரண்ட் லீக்கேஜ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து அந்த யூசருக்கு ரொம்ப ஷாக் இல்லாமல் பார்த்துக்கும். Caution signboards. An electric shock at some places, power stations, can be even more dangerous. To warn people of the danger, writing caution is not enough as people do not give much attention to the writing signs. Electric shock, சில பிளேசஸ்ல எலக்ட்ரிக் ஷாக், அதாவது பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரியான இடம், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அங்கே பீப்புளை வார்ன் பண்ணுறதுக்கு காஷன் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த காஷனுங்கிற வேர்ட் மட்டும் போதாது. சில பேர் வந்து அந்த வேர்டிங்ஸ்லாம் அட்டென்ஷனை கொடுக்க மாட்டாங்க. Also, some people may not be able to read the message. Therefore, the symbol of skull and the crossbones is used to warn people of danger. சில பேருக்கு அதை படிக்க கூட தெரியாது. அதனால ஸ்கல்லோட பிக்சரும் ரெண்டு கிராஸ் போன்ஸோட பிக்சரும் வார்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அவேர்னஸ் அமாங் பீப்புள் அபவுட் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இதை பற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட ஃபேமிலி கூட எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த சயின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது சில பேர் இங்கே படிக்க மாட்டாங்க. அதனால இங்கே ஸ்கல்லும் இங்கே கிராஸ் போன்ஸோட சிம்பிள்ஸும் போட்டிருப்பாங்க. Insulation, plastic covering. Outer coverings and handles of many devices like switch, wire, screwdrivers, tester are made using plastic in order to cut off the flow of the current and protect the user from getting electric shock. அதாவது ஸ்விட்ச், வயர், ஸ்க்ரூ-டிரைவர், டெஸ்டர் இதெல்லாம் அதோட கவரிங்ஸ்லாம் இல்லைன்னா அதோட ஹேண்டில்லாம் பிளாஸ்டிக் இல்லைன்னா பேக் லைட்டால் மேடாக இருக்கும். இது வந்து கரண்டோட ஃப்ளோவை கட் பண்ணி அந்த யூசரை ப்ரொடெக்ட் பண்ணுது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து. பிளாஸ்டிக் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஸோ இட் டஸ் நாட் அலோவ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் த்ரூ இட். பிளாஸ்டிக் இல்லைனா பேக் லைட் வந்து ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணி அதை தாண்டி பாஸ் பண்ண விடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.